சின்ன பெரிய பெரியவங்க இருக்கும்போது தான் பண்ணும். இல்லாட்டி கேஸ் வந்து திடீர்னு கையில் சூடுபட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அடுப்பு இந்த மாதிரி சுடுறான்னு பார்த்துக்கலாம். இல்லாட்டி சுடலைன்னா தோசையும் நல்லா வராது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சூடாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஓகே, இப்போ சூடாயிடுச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டோம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்புறமா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டு வெடிக்கும் பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு நானே எனக்கு தெரியாது. பாட்டு கையில் வச்சு போடு. எனக்கே நானே பயமார வர்றேன். இப்போ நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி கச்சாச்சா அப்புறமா ஒரு இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பார்க்கணும். இந்த சூடெலாம் போயிடணுன்னே இந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம பண்ணணும். இல்லாட்டி அப்படியே பண்ணோன்னா தோசை மாவு இருக்குல்ல, மாவு வந்து நல்லா சூடாடு. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி பார்க்கலாம். பாருங்க எப்படி வெடிக்கிறதுன்னு அழகாக சொல்கிறேன். பேலன்ஸ் இருக்கும்போது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஏதாவது சிண்டாலான்னு பார்த்துக்கும் போது சிந்துச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளோ சிண்டு. எனக்கு எதுக்கு தெரியாது. எங்கள் அம்மா டெய்லியும் எங்கள் அம்மா கை பிடிப்பாங்க. இப்போ நானே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தோசை ஊற்றிடலாம். எப்படி சுடுன்னு பாருங்க. இது மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு சின்ன தோசை தான் செய்ய தெரியும். இப்போ வந்து மறுபடியும் இருக்கலாம் போட்டுக்கலாம். எப்படி வெடிக்கிறதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இங்கே பின்னாடி வெடிக்கிற வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். நானே அம்மா கிட்ட கேட்டுதான் பண்ணுவேன். அம்மா எடுத்துக்கிட்டாமா? நான் தோசை சாப்பிடுவோம் இருக்கு. எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மா கிட்ட சொல்லி சண்டை பிடிக்கிறேன். அம்மா சண்டை பிடிக்கோங்க. சட்டி நடுவில் கடுப்பாயிடும். நல்லா வந்துச்சு. இது வந்து நம்ம எடுத்துடலாம். அம்மா ஒரு பிளேட் எடுத்து தரீங்களா? நான் வந்து அம்மா பிளேட் எடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ அம்மா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கலாம். இல்லை சொரண்டி எடுத்துக்கணும். இல்லாட்டி அப்படியே ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கீழே வந்துடுச்சு பாருங்க. இல்லை எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்கணும். இல்லாட்டி எனக்கே கீழே விழுந்துடும். இது வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி தோசை சுட்டுருக்கேன். படிக்கோங்க வித் சட்னி. லைட்டாக கீழே விழுந்துச்சு. அதனால அதை தூக்கி போட்டுக்கலாம். எனக்கு அந்த சைடு டஸ்ட்பின் இருக்குது. அதனால் தூக்கி போட்டேன். வந்து அடுப்பு வந்து இந்த மாதிரி கீழே குமிஞ்சுக்கணும்.
ஆக்கி தர பண்ணுறேன். உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அவங்க கூட பண்ணுங்க, உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா அவங்க கூட பண்ணுங்க. இப்போ என்ன சட்னி பார்த்துடலாமா? அங்கேயே இருக்கா? என்ன சட்னி தெரியல. என்ன சட்னி பார்க்கலாம் கற்றுக்கலாம். என்ன சட்னி காமிக்கிறேன். 1 minute ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வெயிட். இப்போ என்கிட்ட சாப்பாடு இருக்கு பாருங்க. கடவுளே நான் மறந்துட்டேன். இது வந்து சட்னி. சட்னி இல்லை சாம்பார். பார்த்தீங்களா சாப்பாடுனா. இப்போ வந்து நம்ம அப்பா கிட்ட கொடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு பார்க்கலாம். இப்போ அப்பா வந்து தூங்கிட்டு. அப்பா வாங்கப்பா வாங்க. அப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். அப்பா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால அப்பா உனக்கு கொஞ்சம் வேணுமாப்பா? வேணும்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் பண்ணலாம். அம்மா எனக்கு போனாலும் பண்ண மாதிரியே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் தோசைக்கு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினா தெளிக்கணும். பாருங்க எப்படி கொடுக்குதுன்னு. நல்லா இருக்குல்ல? நான் போன தோசையில் லைட்டாக சொரபிட்டேன். ஐயோ இன்னொரு தோசையை சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அம்மா இந்த மாதிரி மெத்தட் சொல்லிட்டு மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறமா இதில் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இல்லை இதுக்குள்ளே வச்சிடலாம். அம்மா இருக்கலாமா? இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா டக்குன்னு எடுத்துட்டோட அப்படியே மாவு வந்து கொட்டிடும் ட்ரெஸ்ஸில். அதான் அம்மா இருக்கலாமா? வெயிட். எங்கள் அம்மா வெயிட் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சென்டரில் வந்து கொஞ்சம் தூக்கும் அப்புறம் இருக்கணும். அம்மா தூக்கிடுச்சு. இப்போ அம்மா வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு இந்த தோசை. எனக்கு ஒரே ஆபத்தில் இருக்கு. எடுக்கலாமா? அம்மா வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நான் இதெல்லாம் வெடிச்சு முடிச்சோன்னே தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரைம் சொல்லிட்டா. மல்லிப்பூவே மல்லிப்பூவே நல்ல வண்டு கிள்ளிப்போ ஆடாமல் அசையாமல் கையை கட்டி குமிஞ்சுக்கோ என்னை வந்து கிள்ளி போன கண்டுபிடிப்பேன் மல்லிப்பூவே உன்னை நாங்கள் தூக்கி போய் ஆட்டம் முடிப்போம் மல்லிப்பூவே. நல்லா அதுக்குள்ளே தோசை இருக்கும். இப்போ எடுக்கட்டாமா? எடு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ போய் இன்னொரு தோசையை அப்பா கொடுத்துடலாம். இப்போ வந்து அப்பா இன்னொரு தோசை வேணுமா? என்னன்னு இல்லை நான் சுத்த மட்டும் இங்கே அப்பா வேணும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அம்மா அடுத்த தோசைக்கு என்ன பண்ணும்? தண்ணி மட்டும் ஊற்றி செக் பண்ணிக்கோ. வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு செக் பண்ணிக்கலாம்.
இந்த தடவை ஊற்றி பார்க்கலாம்ல. இப்போ வந்து லைட்டாக இன்னும் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ வந்து பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வைக்கிறேன். பாய் பாய்.